தேவனுடைய கிருபையால் இன்று சிறப்பாக நடைபெற்று வரும் AUSF மாணவர் குழு பலருடைய வழிநடத்துதலுக்கு இணங்க நடைபெற்று வந்துள்ளது. இப்பொழுது இந்த AUSF பற்றிய ஒரு சிறிய வரலாற்றை காண்போம். இக்குழுவானது நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது. நமக்கு தெரிந்த வரையில் 1970 முதல் 1990 வரை ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸில் வைத்து நடைபெற்று வந்துள்ளது. 1990 இறுதிகளில் நமது கல்லூரியின் மரங்களின் கீழேயும் வேறு சில இடங்களிலும் பைபிள் ஸ்டடி நடைபெற்று வந்தது. 1999 ஆண்டின் இறுதியில் இக்குழுவானது அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஃபெலோஷிப் AUSF என்று பெயர் பெற்றது. அதே சமயத்தில் NLAGயில் பைபிள் ஸ்டடி நடந்து வருகிறது. இன்று வரை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றோம். 2006 ஃபெல்லோஷிப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் விதமாகவும் அநேக மாணவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் விதமாகவும் டான், அகாப்பே போன்ற நிகழ்ச்சிகள் தேவனின் கிருபையால் நடந்து வருகின்றன. மேலும் 2006 2011 ஆண்டு வரை வாரந்தோறும் இரவு நேரங்களில் கல்லூரி மைதானத்தில் ஜெபித்தும் கர்த்தரை துதித்தும் வந்தனர். 2008 2012 ஆண்டு வரை காலேஜ் கிறிஸ்துமஸ் புரோகிராம் நமது கல்லூரியில் உள்ள விவேகானந்தா அரங்கில் நடந்தது. இதில் AUSF மாணவர்களின் பங்களிப்பும் இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் போதகர்கள் மோகன் சி லாசரஸ், பால் தினகரன் ஆகியோர் தேவ செய்தி அளித்தனர். 2009 2010 ஆகிய ஆண்டுகளிலிருந்து AUSF ஃபெல்லோஷிப்பை மேலும் முன்னேற்ற கமிட்டி மீட் மிக உதவியாக இருந்து வருகிறது. 2012 ஆண்டு முதல் போதகர் வில்ஃப்ரெட் அவர்கள் மாணவர்களுக்கு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறார். அவ்வார்த்தைகள் அநேக நேரத்தில் மாணவர்களுக்கு ஆறுதலாகவும் வழிநடத்துதலாகவும் இருந்து வருகிறது. 2017 ஆண்டு முதல் மாணவர்களுடைய வேத வாசிப்பை அதிகரிக்கும் விதமாக வேத வினா போட்டிகள் உற்சாகமாக நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டும் வருகிறது. 2018 ஆண்டில் AUSF மாணவர்களால் AUSF லோகோ உருவாக்கப்பெற்றது. அந்த ஆண்டுகளில் ஆவியானவரால் 8 பேர் ஞானஸ்தானம் பெற்றனர். பின்பு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இணையதளங்கள் மூலமாக டான், அகாப்பே நிகழ்ச்சிகள் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டன. இதன் மூலமாக முன்னாள் மாணவர்களும் கலந்து கொண்டனர். கொரோனா காலகட்டத்திலும் ஐக்கியம் தடைபடாதவாறு ஜிமீட், ஜூம் போன்ற இணையதளம் வழியாக ஃபெலோஷிப் நடந்து வந்தது. அதே சமயத்திலும் டான், அகாப்பே, ரெட்ரீட் போன்ற நிகழ்ச்சிகள் இணையதளம் வழியே நடந்தன. மேலும் 2022 கல்லூரி விடுதி கட்டுப்பாடுகளால் ACT மாணவிகளால் NLAGயில் நடக்கும் AUSF கூடுகைக்கு வர இயலவில்லை. நீண்டகால ஜபங்களின் விளைவாக 2023 கர்த்தருடைய கிருபையால் ACT மாணவிகள் கலந்து கொள்ளும் விதமாக AUSF கூடுகைகள் காந்தி மண்டபத்திற்கு மாற்றப்பட்டு இந்நாள் வரை நடந்து வருகிறது. இவ்வாறு காந்தி மண்டபத்தில் நடக்கும் நமது AUSF கூடுகைகளில் சராசரியாக 18 20 மாணவர்கள் தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு பல காலகட்டங்களில் தேவனுடைய கிருபையினாலும் ஜபத்தினாலும் மாணவர்களின் ஒருங்கிணைப்பினாலும் இன்று வரை நடந்து வரும் AUSFல் நாம் அனைவரும் கர்த்தருக்குள் ஒன்றாய் இணைந்திருக்கிறோம்.